கார்த்திகை தீபம் சீரியல் நேர்களுக்கு வணக்கம். நம்மளோட கார்த்திகை தீபம் சீரியல்ல ஒரு சூப்பரான எபிசோட் வந்துருக்கே சொல்லலாம். மிஸ் பண்ணாம ஃபுல் வீடியோவும் கேளுங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ராஜராஜனும் மயில்வாகனும் ரோகிணி இவங்க 3 பேரும் சேர்ந்து கார்த்திகிட்ட வந்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி நீ வந்து காப்பாற்றுவந்தாப்பா ரேவதி நினச்சிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லும் போது, இல்லைங்க ரேவதிக்கு உண்மையிலே என் மேலே விருப்பம் இருக்குது, அது எல்லாருக்குமே அவளுக்கே தெரியும், அதை வந்து வெளிக்கொண்டு வரணும்னா நான் வராமல் இருக்கிறது தான் நல்லது அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாரு. கார்த்தியும் வந்து சரி இவங்க சொல்கிறாங்க, ஆனால் வந்து நம்ம ராஜராஜன் சொல்கிறாரு எதுக்கோ ரேவதியோட மனநிலை பற்றி உங்களுக்கே தெரியும், ரிஸ்க் எடுக்க வேணாம்னு தோணுதுப்பா அப்படின்னு சொல்லும் போது, என்ன சொன்னாலும் சரிங்க நான் வந்தால் அவளுக்கு நான் என் மனசுல இருக்குன்றது தெரியாது, அவ வந்து கண்டிப்பா அவளே இந்த கல்யாணத்தை நிறுத்துவா, நீங்க பயப்படாதீங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. சரி ராஜராஜனும் என்ன பண்றாரு, சின்ன மாப்பிள்ள சொன்னால் வந்து எதனா வந்து உள்நோக்கம் இல்லாத சொல்ல மாட்டார், நம்ம அதுபடியே கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு தைரியமாக போய் நம்ம நிற்போம்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, எல்லாரும் போயிட்டு மணமேடை கிட்ட வந்து அந்த கல்யாணம் நடக்கிற இடத்துல வந்து நிற்கிறாங்க. சாமியார் வந்து பார்த்திங்கன்னா வந்து உட்காந்துட்டு இருக்காங்க தாலி எடுத்து கொடுக்கறதுக்கு. கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா மருதுவும் வந்து பார்த்திங்கன்னா உட்காந்துட்டு இருக்காரு. சரி மணமேடையில் உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துட்டு இருக்கும் போது, உங்களோட இஷ்ட ஒரு தெய்வத்தை வந்து நினச்சி வேண்டிக்கோங்க கல்யாணம் நல்லபடியாக நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரேவதி வந்து வேண்டுறாங்க. கார்த்தி மாமா நீங்கள் வருவீங்கன்னு சொல்லிட்டு நான் தைரியமா இந்த புடவை கட்டிட்டு நான் மணமேடையில் வந்து உட்காந்துருக்கேன், கண்டிப்பா வந்து கல்யாணத்தை நிறுத்துவீங்கன்னு சொல்லிட்டு எனக்கு நம்பிக்கை இருக்கு அப்படின்ற மாதிரி வேண்டிக்கிறாங்க. மருது வந்து அவரோட சைட்ல இருந்து எப்படியாச்சும் கல்யாணம் நடக்கணும், சாமுண்டீஸ்வரிக்கு நான் மருமகனா போகணும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிட்டு இருக்காங்க. கார்த்திக்கு எந்த வேலையும் ஓடாம இதை பத்தியே நினைச்சுக்கிட்டு என்ன பண்றாரு, இங்கேயும் அங்கேயும் வந்து நடந்துட்டு இருக்காரு. என்ன ஆக போதோ அப்படின்னு சொல்லிட்டு தெரியாத, ஏன்னா ரேவதியோட மனநிலை வந்து பாதிக்கப்பட்டு பழசெல்லாம் மறந்து வேற இருக்காங்க. ஸோ அதனால வந்து என்ன நடக்க போதோ, ஆனால் வந்து உண்மையிலே வந்து அவங்களுக்கு நம்பிக்கை இருக்கு, கண்டிப்பா ரேவதியை கல்யாணத்தை நிறுத்துவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா ரேவதி என்ன பண்ணுறாங்கன்னா, ஐயோ கார்த்தி மாமா வராங்களான்னு சொல்லிட்டு வாசலே வந்து பார்த்துட்டு இருக்காங்க. நம்ம வேற வந்து இந்த மாதிரி கார்த்தி மாமா வருவாங்கன்னு சொல்லிட்டு மணமேடை வரைக்கும் வந்துட்டுமே, இன்னமும் வந்து எனக்கு நம்பிக்கை இருக்குது மாமா வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருக்காங்க. எல்லாரும் வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தர் காமிச்சிட்டு இருக்காங்க. சாமுண்டீஸ்வரி வந்து உள்ளுக்குள்ளே வெளியே சிரித்தாலும் உள்ளுக்குள்ளே ஒரு பதட்டம் இருக்குது, ரேவதி எப்படியாவது வந்து தாலி வந்து ஏற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. சரின்னு சொல்லிட்டு இப்போ தாலி எடுத்து பார்த்திங்கன்னா மருது கையால் சாமியார் வந்து இந்தாங்க பொண்ணு கழுத்தில் கட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போது, மருது வந்து சிரிச்சுக்கிட்டே வந்து என்ன பண்றாரு, தாலி எடுத்து கட்ட போகும்போது ரேவதி என்ன பண்றாங்க, ஆக்டிங் பண்ணி மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க. விழுந்ததுக்கு அப்புறம் எல்லாரும் பதட்டமாயி சாமுண்டீஸ்வரி ரேவதி அப்படின்னு கத்துறாங்க. கீழே மயக்கம் போட்டு விழுந்ததும் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்து பாத்தீங்கன்னா பதட்டமாயி என்ன பண்ணுறாங்கன்னா வந்து இந்த மாதிரி ரேவதிக்கு என்னாச்சுன்னு பாருங்கன்னு சொல்லிட்டு மயங்கி விழுந்த ரேவதியும் தட்டி தட்டி எழுப்புறாங்க. ரேவதி வந்து எந்திரிக்கவே இல்லை. இப்போ வந்து பார்த்திங்கன்னா சாமுண்டீஸ்வரி என்ன பண்ணுறாங்க, சரி ஹாஸ்பிட்டல் போகலாம் நீங்கள் வந்து கூக்குங்க அப்படின்னு சொல்லும் போது, அப்போ வந்து நான் மயில் வாங்கணும், அத்தை நீங்கள் வராண்டா இருங்க அத்தை நாங்கள் போயிட்டு வரோம், ரேவதியை நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக என்ன பண்ணுறாரு, அந்த நேரத்தில் கடகடன்னு கார் எடுத்துகிட்டு வந்து ரேவதியை வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போகிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து ஏற்றிட்டு வந்து மயில் வாங்கணும் ரோகிணி அப்புறம் வந்து ராஜராஜன் இவங்க எல்லாரும் வந்து போகிறாங்க. திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்த வந்து கார்த்திக் வந்து ஃபோன் பண்ணுறாங்க. மயில்வா ஃபோன் பண்ணி ரேவதி வந்து மயங்கி விழுந்துட்டாப்பா என்ன ஆச்சுன்னு தெரியல அப்படின்னு சொல்லும்போது, அப்போ வந்து பார்த்தீங்கன்னா கார்த்தி என்ன பண்ணுறாரு, என்னங்க சொல்கிறீங்க, நாங்கள் ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போயிட்டுருக்கோம் நீயும் வாப்பா அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக என்ன பண்ணுறாங்க, கடகடன்னு வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வந்து கார்த்தி வந்து வராரு. அப்போது வந்து நம்மளோட காரில் வந்து ரேவதி வந்து ஹாஸ்பிட்டலில் வந்து சேர்க்குறாங்க. அப்போ சாமுண்டீஸ்வரி என்ன பண்ணுறாங்க, இந்த மாதிரி என் பொண்ணுக்கு என்ன ஆச்சோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணி வந்து கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சந்திரகலா வந்து ஃபோன் பண்ண சொல்கிறாங்க. சந்திரகலா ஃபோன் பண்ணி ரேவதிக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் போயிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஹாஸ்பிட்டலில் சேர்த்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளோட ரோகிணி மயில்வாகனும் ராஜராஜன் இவங்க எல்லாரும் இருக்காங்க. ரோகிணி வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து உள்ளே வந்து போய் பார்க்க போகிறாங்க. நான் போய் பார்த்துட்டு வரேன்னு சொல்லிட்டு ரேவதி வந்து ஆக்டிங் பண்ணுறாங்கன்றது ரோகிணிக்கு தெரியல. ரேவதி என்ன பண்ணுறாங்க, கரெக்டாக வந்து உள்ள ரோகிணி வந்து ஏண்டி இப்படிலாம் பண்ணுன்னு சொல்லிட்டு அழுதுட்டு இருக்கும் போது கரெக்டாக வந்து கையை பிடிச்சிட்டு எந்திரிச்சு சிரிக்கிறாங்க. என்ன ரேவதி சிரிக்கிற என்னாச்சு அப்படின்னு சொல்லும் போது, நீ பயந்துட்டியா, இதெல்லாம் ஆக்டிங் அப்படின்னு சொல்கிறாங்க. எனது ஆக்டிங்கா, என்னடி சொல்கிற அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம் மாமா வந்து பார்த்தா அவர் வரா மாதிரி தெரியல, எனக்கு ஒரு டெஸ்ட் வைக்கிறாருன்னு நினைக்கிறேன், அதனால தான் அவர் வரல போல், சரி ஓகே நான் அதனால தான் வந்து ஆக்டிங் பண்ணி இந்த கல்யாணத்தை நிறுத்திட்டேன், அவருக்கு இருக்குது அவர் எப்படி வராமல் போவார் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. நான் வந்து கல்யாணம் பண்ணுற அளவுக்கு போயிட்டேன், அவர் என்னை வந்து நிறுத்தவே இல்லை, அதான் எனக்கு கோவமாக இருக்குது, வரட்டும் அவர் பார்த்துக்கிறேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. சந்திரகலாச்சா நம்மளோட பிளான் வீணாக போச்சே, இப்படி ரேவதி வேற இப்படி மயக்கம் போட்டு வீழ்ந்துட்டாலே எப்படி தான் நம்ம பிளானை சக்ஸஸ் பண்ணி இன்றைக்கே தாலி கட்டலான்னு பார்த்தோம், அது நடக்காமல் போயிடுச்சுன்னு சொல்லிட்டு புலம்பிட்டு இருக்காங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா சாமுண்டீஸ்வரி ஃபோன் பண்ணி கேட்கும் போது,
ரேவதிக்கு ஒன்றே இல்லைன்னு சொல்லிட்டு ரோகிணியும் வந்து மயில் வாகனமும் வந்து சொல்கிறாங்க. அப்போ வந்து சரி மாப்பிள்ள, நாளைக்கு கல்யாணத்துக்கு வந்து நம்ம இது பண்ணியிருக்கோம், அதுக்காவது அவளை வந்து வர சொல்லுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ வந்து இந்த கல்யாணம் வந்து நின்றுச்சு. அதாச்சும் வந்து முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா வந்து எச்சரிக்கை பண்ணி வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த கல்யாணம் நின்று இருக்கு. நாளைக்காவது வந்து கல்யாணம் நடக்குமா அப்படின்றது தெரியல. அதுதான் வந்து நம்ம வெயிட் பண்ணி பார்க்குற மாதிரி இருக்கும். கார்த்தி வந்து ரேவதியை போய் பார்க்குறாரு. பார்த்ததுக்கப்புறம் ரேவதி வந்து என்னை பிடிச்சிருக்கல, ஏமாமா கல்யாணத்தை வந்து நிப்பாட்டல அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறாங்க. அதை நீ நிப்பாட்டிட்டே அது போதும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லும்போது சிரிச்சுட்டே வந்து பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ நாளைக்கு கல்யாணம் எப்படி நடக்க போகுது இல்லை நடக்க போதா அப்படின்றதே தெரியல. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. அடுத்து அப்டேட் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.